ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வெங்காயத்தை வச்சோ கேஷ்யூ நட் வச்சோ பக்கோடா பண்ணாம பலாக்கொட்டையை வச்சு டிஃப்ரெண்டா ஆனா சூப்பர் எம்மியா ஒரு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப் பலாக்கொட்டையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். 20ல இருந்து 25 பலாக்கொட்டை வரைக்கும் இருக்கும். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டுட்டு 2 விசில் வச்சு நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பலாக்கொட்டையை ஒரு சின்ன மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம அரைச்சு வச்ச பலாக்கொட்டைய ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடி பொடியா நறுக்கி போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, அது கூடவே 1/2 கப் கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா பக்கோடா மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதை சின்ன சின்ன பால்ஸா பக்கோடா ஷேப்ல போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் எம்மியா பலாக்கொட்டை வச்சு ஒரு பக்கோடா ரெடி. சூப்பர் கிறிஸ்பியா இருக்கிற இந்த பக்கோடாவை ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வேணாலும் நீங்க வச்சு சாப்பிடலாம். இதை குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கே செஞ்சு அசத்தலாமா? பாய்.